கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி படம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும்? பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான், நீ மானமுள்ள 1000 பேரோடு சண்டை போட்டு விடலாம், மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று அவர் தான் சொன்னாரு. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு. அதை படிச்ச நம்ம எல்லாம் மான அறிவோடு இருக்கிறோம். பக்கத்துல இருந்து படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டு விரல் பிடிச்சு நடந்தோம், நிழல்லே வளர்ந்தவங்கிறவங்க மானம்னா என்ன வேலை, அறிவுனா என்ன வேலை? ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு, எங்கும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. யாரோ சொல்றான். ஐயா நீங்க சொல்லல, நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் அப்படியே போறீங்க, தெருவில் இருபக்கம் பார்க்கல. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் முழக்கத்தை நீங்க முன்வைக்கல. திராவிடம் எங்க இது முன்வைக்க போறான்? முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு. எங்க தமிழ் இருக்கு? எங்க தமிழ் இருக்கு? ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிடுச்சு, சரியாயிடுச்சு. இதுதான் இவங்க அந்த ஒரு நாள் அறிக்கை. அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அது தமிழ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க உணரல. கடத்தெருவுல தமிழ் இல்ல, வீதியில தமிழ் இல்ல. தமிழை நேசிக்கிற பெருந்தகையே, சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள், நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது, நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது. என் தம்பி தங்கைகள் போனா பாருங்க, நம்ம தமிழ்ல இருக்கு. சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருக்குது? தமிழ் வாழ்க. திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. இதாண்டா இவங்க ஆட்சி முறை. அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பார்த்து இல்ல, ஐயா பெரியார் அவர்கள் ராமராஜர் பல அடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒண்ணும் சரி வரல, அவர் அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு, செத்தான் ராமர், கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதியை சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாதா? விடவாடா நமக்கு கவலைப்படுத்திட போறோம். ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தலைவர் பெருமக்கள் ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புறைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட குலைக்கலையே, அது கூட குலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்ல, அவங்க விட்டுருவாங்க. என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார். யாரா முருகன்? யாரு? புதுசா இப்பதான் அவங்க கட்சியில சேர்த்திருப்பார் போல் இருக்கு. அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது 20 நிமிஷம் பேசணும். தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும். அருணகிரிநாதர் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து, அதை பாடணும். பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும். வேணாவா என் மகன் பெரியவன் கூட வேணாம், மாவீரனை பாட வைக்கிறேன். அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான். திடீர்னு முருகன் கண்ணுக்கு ஒருவரே, திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன். வாவிக்கு வாயில என்ன இருக்குது? எலி பேஸ்ட் இருக்கா, ஃபெவிகால் இருக்கா, என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க? எதையும் பேசல. திடீரென்று முருகன் மேல உங்களுக்கு பாசம். நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும், நீங்க வேலை எடுத்தால் எப்படி? யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி. அப்ப நீங்க லுங்கி அங்கிய? நீங்க யாரு? யாரு நீ யாரு சொல்லு. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார், மோடி எதிர்த்து பேசுறது. அப்ப ராகுலுக்கு ஆதரவா பேசுறதா? ஐயா காலையில எந்திரிச்சவன அவன் விக்கிற போத பொருளை 1-2 இதை அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க போல இருக்கு. என்ன தேதி எழுதி வைக்கிறது, பேசுறது, இதையெல்லாம் பேசு. திடீரென்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க? என்ன அதை சரி பண்ணணும். ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு, இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு, நல்லா கவனிக்கணும். இப்ப முருகனை தூக்கிட்டு சீமான் திறான், நாம் தமிழர் திறான், அதை கொஞ்சம் சரி பண்ணு. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு. ஏன்னா இப்ப 26 நெருங்கிருச்சு, இன்னும் 17 மாசம் தான் இருக்கு. அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதை போடு போட்டு அவங்க. அப்புறம் யார் இருக்கிறா? ஜோ அருள் தந்தை இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் லயல்ல வேலை செஞ்சாரு, புனித வளனார் ஜோசப் கல்லூரியில வேலை செஞ்சாரு. அவரை தூக்கி கிறிஸ்தவர் நலன் அங்க ஒரு பொறுப்பு போடு. ஓட்ட கரெக்ட் பண்றான் ராஜா.
நீனும் தான் இருக்கிய. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மறவர் அகமுடையோர் வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம், வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான். நீனும் அதை நம்புற, அதுக்கு தான் சாய்க்கிற, அதுக்கு தான் ஓட்டு போடுற. யாரு கிறிஸ்தவரா, அவருக்கு ஒரு மீனை போடு, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. இது யாரு இஸ்லாமியரா, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. அதானே நடக்குது. இது எதுக்காக நடக்குது? திடீர்னு வறுமை ஒழிப்பு, புரட்சி பெண்கள் திட்டம். புரட்சி பெண் யாரு? புரட்சி பெண்ணுனா யாரு? முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய் காசு கொடுக்குற. 1000 ரூபாய் கூட வசதி இல்லாத என் வீட்டு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல. நீ எப்படி புரட்சி பெண்ண? புரட்சி பெண் என்றால் யார்? கணவர் இறந்து போனார், கைம்பெண்ணாக இருக்கும்போது பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போனார். உங்களால தான் குடிச்சு செத்து போயிட்டான். பேச தெரியும். தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக, இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப என்னமா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப அப்படின்னா, அப்படி கேட்டால் வாய மூடு. இதாங்க திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை? எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதிலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை? திராவிட மாடல் ஆட்சி ஏன்? தமிழ் புதல்வன். அது ஏன் சொல்லுது தமிழ் புதல்வன் திட்டம்? திராவிட புதல்வன் சொல்லி பாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு சாகராடா ராமராட்சி. 6 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் கண் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். 60 வயசு அம்மா தனியா இருந்தால் வன்புணர்வு செய்யறான். சாலையில போகும்போது தாலி ஆக்குறான், தோட இருக்கிறான். இதெல்லாம் தாடா ராமராட்சி. உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும் பாரு. தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு வினை கேட்கிறாங்க. இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர், சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. அங்க என்ன இப்படி பேசணும்? அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர்? ஐயா அது பேசலையா, அது பாட்டு. எப்படி அது பாட்டு? ஆமா அந்த பாட்டை நானும் கேட்டிருக்கீங்க இல்லையா? அது நாங்க எழுதலையா, நாங்க பாடலைங்க, நாங்க போடல, ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமா கேட்டிருக்கேன். அப்ப யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்றேன். யூடியூப்ல இல்லைங்க மேடு. அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம்? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம்? ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேன் கேளுங்கய்யா. நீங்க அதனாலதான் பேசுறோம். திருவிளையாடல் படத்துல பாத்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாது எதுவோ, அதுல பிரிக்க முடியாது எதுவோ சொல்லுவாங்கல்ல, வறுமையும் புலமையும். அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. இது தெரியாம நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு, உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்ததாயவே சும்மா வாய மூடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனாலதான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா மிட்ல இருந்து ஓய்வு பெற்று இருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. கேள்வி என்னத்தையாவது பேசுறது. ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது. அப்பா நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல இருக்கு. யாரை வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட். இந்த மாதிரி அவ அந்த நடிகை அந்த இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு மானங்கட்டன. சி படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியாரு. அப்புறம் இங்க போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. அவனுக்கு ஒண்ணும் கிடையாதுடா. 23 மீனவனை கைது செஞ்சு போனானே பேசுனானா? ஒருத்தனை பேர் சொல்ற. 40 உப்பு மூட்டை அனுப்பியிருக்கியே பாராளுமன்றத்திற்கு, மானங்கட்டு. நீங்க போன தடவை 39 உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க, அப்புறம் முடிஞ்சவனே ஏத்தி விடுவாங்க. வண்டியில ஏத்தி இறக்குறதான் 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ அதையும் ஏத்தி இறக்குவாங்க. எல்லாம் பேசுற, தமிழ் பேசுற, அது பேசுற, எல்லாம் பேசுற. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை. வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கான மட்டும் பாரு. எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே, சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை. சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள். அப்ப என்ன சொல்றான் ரூசோ? என்ன சொல்றான்? நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுன்றான். அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும்? இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை
உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்குல போடணும், சிறையில போடணும். அப்படி நீ செய்யலையே. நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார்கள். சான்று தம்பி ஆம்ஸ்டாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையோடு இருப்பார். ஒரு மாநில கட்சியின், ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர். அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால், நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா? வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான்? ஓட முடியாது. அப்புறம் மத்தவன்லாம் வெட்டிடுவான். எதையெல்லாம் மத்தவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான் பாரு. எத்தனை கொலைகள் அது கேளுங்க சட்ட அமைச்சர். அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பு இருப்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பாத்தீர்களே, ஏன் எங்க மீனவன் மலைச்சாமி சாவுக்கு ஒரு முத்தம் கூட போய் பார்க்கல? ஏன்? அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவதிங்கன்னு தானா ஒரு வேலை போய் பார்த்திருப்பானோ என்ன? ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு நாடு, இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு. ஒரு கொடுமை. எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ற நீ? யாருக்கு இருக்கு? தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்ல. அவர் என்னவோ இருக்கட்டுப்பா, வெட்டி கொலை செய்வதை எப்படி இருக்கிறது? 40 வெட்டு 50 வெட்டுனா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்? நீ எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், எத்தனை பேரையும் வன்புணர்வு செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம், எவ்வளவு வேணாலும் ஊழல் லஞ்சம் பெறலாம். சாட்சி இருக்கா? இல்ல, விடுதலை. அப்படி என்ன பண்றான்? ஒரு 90 நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியாருக்கு போன மாதிரி. யார் காசு? எவன் செத்தானோ அவன் ஆத்தால அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசெல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாடிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான். வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு திருப்பி உள்ள போவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, சட்டத்தின் ஆட்சி இருக்குது. கேவலம் கேவலம் சொன்னது. கேவலம்னு அது எங்க திசை இருப்பாங்க? அரசு பேருந்துல போறோம், மகளிருக்கு இலவச கட்டணம் இல்ல பயணம். அது சொல்லுது கண்ணீரோட. ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை. நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை. காரணம் இலவசம். இலவசம் என்ற சொல்லால் நம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு. அது தனியார். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டு இருக்குன்னு ஒண்ணு இல்ல. அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது, இது கைது, சண்டாளன்னு பாடக்கூடாது. பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா, என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை பேசுனதா இருக்கும். எடுத்தோன்னா பாரு, அதான் சேட்டம். எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு. இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு. எதிரா உங்க மேலிடம், பல மேலிடம் கீழிடமா இருக்குடாப்ப. போய் பீச்சில் போய் பாரு, மேலிடம் கீழிடம். வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறாரு எங்க தலைவர். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப, நான் மேல நின்று நீ கத்திட்டு இருப்ப, நான் அங்க இருப்பேன். ஐயோ அப்படி பேசிட்டாரு. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர். அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார். தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன். சண்டாளன்னா யாரு? நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் இருக்காரு. தாயை நிந்தித்தவன், தந்தையை வெறுத்தவன், இதெல்லாம் சொல்றாரு. அது ஒரு இழி சொல். சரி வேணாம், விட்டுருவோம். இன்னையில இருந்து சண்டாளன்னு பாடாதீங்க, கொடுஞ்சனியன்னு பாடுங்க. பாடிட்டு போங்க. வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க. இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் காங்கிரஸுங்க. கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுக. 2 பேரும் கூட்டணி வச்சு ஓட்ட வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சிட்டு இருக்காங்க. 400 டிஎம்சி வந்துகிட்டு இருந்ததுங்க கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணீர். 400 டிஎம்சி. அது 10வது வழக்கு போட்ட பெருந்தகையும் ஐயா கருணாநிதி. அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர். அப்ப 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து, அதுல கலைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார். பொறுமையா இருந்து ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது. அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள பேசின ஒரே மான தமிழன், மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான்.
ஒருத்தனும் உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார். அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான். இது என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது. இப்படி பெரும் வெள்ளம் பெஞ்சு பெருக்கெடுத்து ஓடினாலே ஒழிய நமக்கு தண்ணி தர தயாரான நிதி ஆயோக்கு நிதி தரல, போகல. கோபம் நான் வரவே இருக்கிறேன், போகல. அந்த ஆண்மைத்தனத்தை, அந்த வீரத்தை, அந்த கோப உணர்வை, அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயோக்கு கூட்டத்துக்கு போவதை தவிர்த்த பெருந்தகையே, ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராது. ஏன்? இதுக்கு பதில் உண்டா? யார் சொல்லுவா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க. நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா? வரல வெள்ளன் கொண்டு போன்னு போயிடுவான். குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாத்தம் யாருக்குன்னு வச்சுக்க. நீ வீரனா இருந்தா அங்க போய் என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்க. நீ குடுன்னு கேட்கணும்ல. நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த? அவங்க கூட்டணி தேவையில தான் ஆட்சியை காப்பாற்றணும். அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற. சரி, போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாகமா போங்க. ஏடா இப்பவே ஹிட் ஆயிருச்சடா. அன்னைக்கு இப்படிதான் என் மையன் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போனா அங்க போனா குறுக்கெல்லாம் கூடிட்டு, ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போங்க. இப்படி பாடுறதா போயிடுறதா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, கொடுஞ்சதிகாரன் கருணாநிதி. இந்த சதியெல்லாம் மிதி மிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். 26 எங்களுடைய ஆட்டம் தொடக்கம். தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்.